பாஜக அரசு ராமர் பாலம் கட்டினார் சொன்னதுக்கு ஆதாரத்தை வெளியிடுமா? அறிவியல் பூர்வமாக அவர்கள் எதையாவது ஒன்று அரசியலிலே மேற்கொண்டிருக்கிறார்களா? இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. 5000த்துக்கும் மேற்பட்ட தொல் பொருட்களை அடையாளமிட்டு அவர்கள் முதல் கட்டமாக என்ன செஞ்சாங்க? இதை மறைக்க பார்த்தார்கள். அன்றைக்கு அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் என்பவர் இதை எதற்கு தமிழர் பண்பாடுன்னு சொல்லணும், இதை பாரத பண்பாடுன்னு சொல்லலாமே என்னாரு. அவர் RSS சார்புடையவர். அவர் அதிமுகவில் இருந்தாலும் மாஃபா பாண்டியராஜன் RSS சார்புடையவர். அவர் சங்கி எப்படி பேசுவானோ, சங்கிகளுடைய குரல் என்னவாக இருக்கும் அதே குரல்ல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய நேர்காணல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு. அது ஏன் நீங்க தமிழர் பண்பாடுங்கிறீங்க, அது பாரத பண்பாடுன்னு சொல்லுங்க என்று யார் சொல்றா? ஒரு தமிழராக பிறந்தவரே சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோடு அவர்கள் எந்த அளவிற்கு இணக்கமாக இருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அச்சத்தோடு இருக்கிறார்கள். அடிமையினுடைய உடம்பிலே ரத்தம் எதற்கு, அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆரினுடைய திரைப்பட பாடல்லையே வருகிறது. பின்னாளிலே தன்னுடைய கட்சிகளில் எப்படியெல்லாம் அடிமைகள் வருவார்கள், அவர்கள் கோழைகளாக இருப்பார்கள் என்று முன்கூட்டியே கணித்து அந்த பாடலாசிரியர் எழுதினாரா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்கிறார்கள்.